வணக்கம். இப்போ நம்ம கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எல்லாரோட ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா சரராசி, ஸ்திரராசி, உபயராசி இந்த மாதிரி 3 ராசிகளில் இருக்கும். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, எல்லா கிரகங்களுமே சரராசியில் இருக்கிறது, எல்லா கிரகங்களுமே ஸ்திர ராசியில் இருக்கிறது, எல்லா கிரகங்களுமே உபய ராசியில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும்ல. உண்மையிலேயே அது மாதிரி ரொம்ப ரேர் தான் அது. அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தருகின்ற அமைப்பாக இருக்கும். உதாரணமாக மேஷம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாம் சரராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா கிரகங்களுமே இந்த சரராசியில் இருக்குமே. ஆனால் அவங்க வந்து சதா சர்வகாலமும் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. வீட்டில் தங்க மாட்டாங்க. வேறு மாநிலமோ வேறு ஊரோ வெளிநாடோ அடிக்கடி போயிட்டே இருக்கிற ஒரு ஊர் சுற்றியாக இருப்பார்கள். நல்ல பணம் சம்பாதிப்பாங்க, வசதியாக இருப்பாங்க. தொழில் விஷயமாக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு. அதே மாதிரி ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதெல்லாம் ஸ்திர ராசி. இந்த ஸ்திர ராசியில் எல்லா கிரகங்களுமே இருக்குமே. ஆனால் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கின்ற வசதி வாய்ப்போடு வாழ்கின்ற ஒரு தன்மை இருக்கும். நிலையான ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செய்கிற தொழிலில் செல்வம் சேர்றது, புகழ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற ஒரு தன்மை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு குழந்தை செல்வம் சிறப்பாக இருக்கும். சத்புருஷர்களை பெறுகின்ற தன்மை இருக்கும். அதே மாதிரி 3வது உபயராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் எல்லா கிரகங்களுமே இருக்குமே. ஆனால் அவங்களும் திறமைசாலிகள் தான், அவங்களும் பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது மாத்திரமே வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. 4 பேருக்கு உதவி செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து எல்லோரையும் கவர்ந்து இருக்கின்ற ஒரு உடல்வாக இருக்கும். இப்போ உதாரணமாக சினிமா நடிகைலாம் பார்த்தா இந்த மாதிரி உபயராசியில் எல்லா கிரகங்களும் இருக்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கும். அவங்களுக்கு தன்னோட செய்கை மூலமாக, தங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக மிகப்பெரிய அளவில் எல்லாரையும் ஈர்க்கின்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா ராசியும், எல்லா சரராசி, ஸ்திரராசி, உபயராசியில் எல்லா கிரகமுமே இருந்தால் சிறப்பான பலன்தான்.